விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவுடன் மதுரை சிலைமான் பகுதியில் உள்ள லட்சுமி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை துவக்கினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை முதல் செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிட கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் அனைத்து வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலைமான் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் சிலைமான் பகுதியில் உள்ள லட்சுமி அம்மன் கோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை துவக்கினார். தேர்தலை எதிர்கொள்ளும் தைரியம் எனது தந்தை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறதாகவும், அதை மட்டும் போதாது, நீங்கள் எங்களுக்கு வாக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பரப்புரை மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். 10 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நீங்கள் தேர்வு செய்துள்ளீர்கள். ஆனால் அவர்கள் இதுவரை எந்த நன்மையும் செய்ததில்லை. அதனால் படித்த இளைஞனாக ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். பல திட்டங்களை மதுரைக்கு கொண்டு வர உள்ளேன். சென்னைக்கு அடுத்து நிகராக மதுரை பார்க்கப்படுகிறது, பெரிய நகரமாக பார்க்கப்படுகிறது. அதில் மனதை நோக்கி அடுத்த கட்ட பல திட்டங்களை ஆரம்பிக்க இருப்பதாக விஜய் பிரபாகரன் கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.